நம்ம பூமிக்கு ஏற்கனவே ஒரு நிலா இருக்கும்போது இன்னொரு நிலா புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? செப்டம்பர் 29ஆம் தேதியிலேருந்து புது நிலா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு நைட்ல இருந்து வானம் இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்குமா? இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று வந்து நம்ம பூமி மேலே போய் தான் டைனோசர் உட்பட நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த தடவை ஏதாவது ஆபத்து நிகழுமா? நம்ம பூமிக்கு வரப்போகிறதா சொல்கிற இந்த புதிய நிலா பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். நாசாவோட ஆஸ்ட்ராய்ட் டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம், சுருக்கமாக அட்லஸ்னு ஒரு அமைப்பை சொல்கிறாங்க. அந்த அமைப்பு சவுத் ஆப்பிரிக்கா, சிலி, ஹவாய் இந்த மாதிரி நாடுகளில் அதிநவீன டெலஸ்கோப்ஸ் வச்சு வெளியே விண்வெளியை இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம பூமியை தாண்டி விண்வெளியில் மற்ற கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், சிறு குறு கோள்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே எங்கே இருக்குது, எந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிட்டு இருக்கு, அப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுதா? அப்படி நிகழ்ந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்காக என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ந்து அவங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்லஸ் அமைப்பு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல 2024 PT5 அப்படிங்கிற விண்கல் நம்ம பூமியை சுத்தி வரப்போகுது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இந்த விண்கல் வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி 2024 ஆரம்பிச்சு நவம்பர் 25ஆம் தேதி இதே வருஷத்துல 2024 வரைக்கும் அது நம்ம பூமியை சுத்தி வரப்போகுது. தொடர்ந்து அதிக தடவைலாம் சுத்தி விட்டு இருக்க போறதில்ல, ஒரே ஒரு தடவை தான் சுத்த போகுது. அதுக்கே இந்த 2 மாசம் ஆகுது. இப்போ இது இப்படி சுத்தி வரும்போது நம்ம பூமியில ஏதாவது ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னன்னா, இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் கோள்லையும் வெள்ளிக்கோள்லையும் நிலாவே கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்குமே நிலா இருக்கு. அதில் அதிகபட்சமாக சனிக்கோள்ல 146 நிலா வரைக்கும் இருக்கு. இது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த விண்கல்லால பூமிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கலாம். நமக்கே நல்லா தெரியும், நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியனுக்கு தான் ஈர்ப்பு விசை ரொம்பவே அதிகம்னு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கு தான் நிறை ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ சூரியனுக்கு ஒரு நிறை இருக்கிற மாதிரியே சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்குமே ஒரு நிறை இருக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு விசையும் இருக்கும். இப்போ இந்த ஈர்ப்பு விசையோட சேர்த்து எல்லா கோள்களுக்குமே ஈர்ப்பு வளையம், அதாவது ஹில் ஸ்பியர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஹில் ஸ்பியருங்கிறது அந்தந்த கோள்களோட நிறைய பொறுத்தும், அந்த கோள்கள் சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற இடைவேளையை விட பூமிக்கு அடுத்தடுத்து இருக்க கோள்களுக்கும் சூரியனுக்கும் இருக்கிற இடைவேளை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நம்ம பூமிக்கு இருக்கிற ஈர்ப்பு வளையத்தை விட பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள்களோட ஈர்ப்பு வளையம் அதிகமாக இருக்கும். இந்த ஈர்ப்பு வளையத்துக்குள்ள எந்த வான்பொருள் வந்தாலும் அது அந்த கோளால் ஈர்க்கப்பட்டு, இப்போ நம்ம பூமியை நிலா சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்தந்த கோள்களை அந்த வான்பொருள் சுற்றிக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு சில சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வான்பொருள் அந்த கோள் மேலேயே போய் மோதிடும். அந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமி மேலே 6.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்து மோதினதால தான், அதோட சைஸே வந்து உங்களுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அளவுக்கு பெருசாக இருந்ததால தான் 97% அதிகமான உயிரினங்கள் நம்ம பூமியில் அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த மாதிரி எல்லா வான்பொருளுமே அந்த கோள் மேலே வந்து மோதிடுமா அப்படின்னு கேட்டோம்னா அந்த மாதிரிலாம் மோதாது. அந்த வான்பொருளோட நிறைய பொறுத்தும், அது எந்த வேகத்தில் வருது, இந்த கோள் இருக்கு இல்லையா, அதோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதோட ஈர்ப்பு வளையம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த மோதல் நடக்குமே தவிர மற்றபடி அது மாட்டுக்கு அந்த கோளை சுற்றிட்டே தான் வரும். இந்த விண்கல் மோதல் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு படம் ஒன்று ஞாபகம் வருது. என்னன்னா, டோன்ட் லுக் அப் அப்படின்னு 2021 ஒரு படம் வந்திருக்கு. இப்போ டைட்டானிக் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா? அந்த படத்தில் ஹீரோவை நடிச்ச டிகாப்ரியோ தான் இந்த படத்தில் நடிச்சு. அவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருப்பாங்க. இப்போ ஏன் அந்த படத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நிஜமாலே அந்த படத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விண்கல்லை வந்து பூமி மேலே மோத போகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க போய் அமெரிக்க பிரசிடென்ட்டை சொல்லுவாங்க. அங்கே சொன்னதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை அவங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அரசியலாக்கி, இல்லைனா வந்து அவங்களுடைய சுயலாபத்துக்காக அதை எப்படி மாற்றுறாங்க, இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன நடக்கும்னா, மீடியா அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போனாங்க, மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், எப்படி இதை சொன்னோன்னே நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு குரூப் இருப்பாங்க, நம்புறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த 2 குரூப்புக்கும் சண்டை நடக்கும். இந்த மாதிரி நிறைய ட்ராக் அதில் போயிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சட்டரிக்கலாக இருக்கும். அதாவது நிஜமாலே ஒரு விண்கல் வந்து மோத வந்துச்சுன்னா, அவன் மற்ற படத்தில் காமிக்கிற மாதிரி ஆஸ்ட்ரோனட்ஸை கூட்டு போய் காமிச்சு அதை போய் உடைக்கிறது, இது ஒன்று நடக்கும் தான். ஆனால் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே நடக்கும் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். நான் 2-3 தடவை நானே பார்த்துருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படம் இருக்குது, நீங்கள் கூட அந்த படத்தை பார்க்கலாம். சரி, இதில் இந்த புதன் கிரகத்தையும் வெள்ளி கிரகத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா, அது சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால சூரியனோட ஈர்ப்பு விசையை இந்த 2 கோள்களையும் டாமினேட் பண்ணிடும். அது பத்தாததுக்கு அந்த 2 கோள்களுமே குட்டி பசங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு நிறையுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் 2 கோள்களுக்குமே நிலா இல்லை. ஆனால் அதுவே சூரிய குடும்பத்திலே அதிகமான நிலா வச்சிருக்கக்கூடிய சனி கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி சூரியன்லேருந்து ரொம்ப 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 தள்ளி இருக்குது. பத்தாததுக்கு அதோட நிறைய ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஈர்ப்பு வளையமும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால தான் அது தன்னை சுற்றி வரக்கூடிய பெரும்பாலான வான்பொருட்களை தனக்கு பக்கத்திலே வச்சுக்குது. அப்படி தான் சனி கிரகத்துக்கு இப்போ வரைக்கும் 146 நிலவுகள் இருக்குது. சரி, இப்போ நம்மளோட நிலா கதைக்கு வருவோம். இதுக்கு ஒரு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா, அந்த நேரத்தில் தான் பூமி உருவாகிட்டு இருந்த அந்த சமயம். அப்போது நம்ம பூமி
இப்போ இருக்கிற மாதிரி இல்லாமல் சாலிட் ஸ்ட்ரக்சரில் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் ஒரு செமி சாலிட் ஸ்ட்ரக்சரில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த சமயத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த செவ்வாய் கிரகம் அளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய தியா அப்படிங்கிற ஒரு கோள் வந்து நம்ம பூமி மேலே மோதி இருக்கு. எதனால் அப்படின்னா நம்ம பூமியோட அப்போ இருந்த ஈர்ப்பு விளையத்துக்குள்ளே அட்ராக்ட் ஆகி உள்ளே வந்து நம்ம பூமி மேலே மோதி இருக்கு. அப்படி மோதினதோட விளைவாக பூமியோட மூலக்கூறுகளும் தியாவோட மூலக்கூறுகளும் ஒன்றா சேர்ந்து தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த நிலா உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விளக்கம் தான் உலகத்தில் இருக்கிற நிறைய விஞ்ஞானிகளாலையும் ஆராய்ச்சியாளர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கு. இப்படி உருவான அந்த நிலா இன்னைக்கு 3,84,000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம பூமியிலேருந்து இருக்கு. நாம அதை தான் டெய்லி நைட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம பூமிக்கு புதுசாக வர்றதா சொல்லக்கூடிய அந்த நிலாவை பற்றி பார்ப்போம். நம்ம சூரிய குடும்பத்தில் செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் நடுவில் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே ஒரு ரிங் மாதிரி நம்ம சூரியனை சுற்றி அமைஞ்சிருக்கும். இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலான நேரங்களில் அதிகமான நிறைய இருக்கக்கூடிய அந்த வியாழனோட ஈர்ப்பு விசையால தான் ஈர்க்கப்பட்டு அங்கே போகும். ஆனால் ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி நடக்காம அது மற்ற கோள்களோட ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி போகும். அப்படிதான் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருக்கக்கூடிய அர்ஜுனா அப்படிங்கிற பகுதியில் 2024 PT5 அப்படிங்கிற விண்கல் பூமியை நோக்கி இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 16 அடி அகலமும் 138 அடி நீளமும் இருக்கக்கூடிய இந்த விண்கல் பூமியோட ஈர்ப்பு வளையத்துக்குள்ள வர செப்டம்பர் 29ஆம் தேதி வருது. வந்துட்டு பூமியை சுற்றி ஒரே ஒரு ரவுண்ட் அடிக்குது. எத்தனை நாளைக்குன்னா 56 நாளைக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக நவம்பர் 25ஆம் தேதி பூமியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி ஸ்லிங் ஷாட் முறையில் சூரியனோட ஈர்ப்பு வளையத்துக்குள்ள போய் சேர்ந்துருது. ஏற்கனவே நமக்கு இருக்கிற அந்த நிலா மாதிரியே இதுவும் மறுபடியும் சுத்த போகுது. அப்படிங்கிறதுனால தான் இது டெம்பரரி மூன், அதாவது தற்காலிக நிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டெம்பரரி மூன் நம்ம பூமியை சுற்றுறது இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2006 RH120, 2015 HP116, 2020 CD3, 2022 NX1 இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம பூமியை ஒரு தடவை சுற்றி வந்திருக்கு. அப்பயுமே அதை டெம்பரரி மூன் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம பூமியை சுத்த போகிறதா சொல்கிறோம் இல்லையா, இந்த 2024 PT5 இது இப்போ போயிட்டு மறுபடியும் 2055லையும் 2084லையுமே கூட இது மறுபடியும் இந்த மாதிரி பூமியை சுற்றி வரப்போகுது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ அந்த புது நிலாவால் பூமிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நிலா நம்ம பூமியிலேருந்து 3,80,000 கிலோமீட்டர் சராசரியா அவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்கு. இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த நிலாவை எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரப்போகுது. அப்படி சுற்றி வரும்போது குறைஞ்சபட்சமாகவே அது நம்ம பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 30 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஏற்கனவே இருக்கிற நிலாவோட அது 10 மடங்கு அதிகமான தூரத்தில் தள்ளி இருக்க போகுது. எங்கள் குறைஞ்சபட்ச தூரமே அவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்கு. பத்தாவதுக்கு அதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெறும் 36 அடி தான் அதோடைய விட்டமே இருக்க போகுது. அவ்வளோ குட்டியான ஒரு பொருள் நம்ம பூமியிலேருந்து நிலாவை விட ரொம்ப தூரம் தள்ளி இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பார்க்குறதே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இப்பவே கண்ண கட்டுது. விஷயம் எப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் மீம்ஸ்லையோ இல்லை நியூஸ்லையோ பார்த்தோம் அப்படின்னா 2 நிலா தெரிய போகுது, நல்லா பிரைட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பரவிட்டு இருந்துச்சு. மக்கள்கிட்ட கூட நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே கேட்கும்போது ஆமாம் ஏதோ 2 நிலா தெரிய போகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. விஷயம் என்னன்னா, நமக்கு எதுவுமே தெரிய போகிறதில்ல. அது எங்கிட்ட ஒரு பாதையில் சுற்றி வரப்போகுது. இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. நிறைய நேரங்களில் நம்ம அதை கவனிக்காமலே விட்டுறோம் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இதை தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லவும் நினச்சோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பூமிக்கு நிஜமாலே இன்னொரு நிலா வேணுமா, இல்லைனா ஒரே செடி ஒரே ஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு. இப்போ இந்த நிலா வீடியோ மாதிரியே ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் விண்வெளி சம்மந்தமாக பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் நம்ம சேனல்லே இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம நிலா பற்றி இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். என்னன்னா, ஒவ்வொரு வருஷமே நிலா நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கிட்டே இருக்குது. அது எப்படி ஏன் விலகி போகுது, அப்படி போகிறதுனால நம்ம பூமிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் பிளேலிஸ்ட் தெரியும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த வீடியோக்கான கார்டுமே நான் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.